ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் சலீமா வேர்ல்டு. நாங்கள் கோவை மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். தங்கச்சிக்கு ஐ டெஸ்ட்டு, நோஸ் டெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்துகிட்டே இருக்கோங்க. ஐ டெஸ்ட்டு, நோஸ் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டோங்க. ஆனால் பெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் பெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நிறைய ட்ரைனிங் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கங்க அங்கே. இது நான் கொஞ்சம் லேட்டாக போய் எடுத்துட்டேன். அதனால் இந்த இதிலலாம் ஆள் இல்லை நிறைய ஆள் இருந்தாங்க. இது எம்ஆர் ஸ்கேன் சென்டருங்க. இது ரத்தம், ரத்தம் கொடுப்போம்ல. இப்போ என் தங்கச்சிக்கு வந்துட்டோங்க. தங்கச்சியோட வார்டுக்கு வந்துட்டுருக்கேன் நான். ரெண்டாவது மாடியில் தாங்க நாங்கள் இருக்கோம். மேலேருந்து எடுத்தேன். இதை ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் வளாகம் தாங்க. நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறாங்க. டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்கெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. வார்டுக்குள்ளே வந்துட்டோம். இதாங்க வார்டு. இது ஆண்களுக்கான வார்டு. இந்த சைடு இருக்குது, இந்த சைடு பெண்களுக்கானது இருக்குது. இது பெண்களுக்கானது. வந்துட்டோம். அந்த பிள்ளை தூங்குதுங்க. ட்ரிப்பு ஏற்றி முடிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் தூங்குது. நான் அப்படியே கீழே வந்தேங்க. கீழே இல்லைங்க, அது பக்கத்துலேயே தான். மேலே உள்ள கண்ணாடியிலேருந்து இதை எடுத்தேன் வியூவு. அப்படியே கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்தோடனே 2 வழி இருக்குங்க. பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது. இது முன்னாடி வழி. இதாங்க முன்னாடி எப்போயுமே ரஷ்ஷாக தாங்க இருக்கும். பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்து போய்கிட்டுருக்கோம். சடனாக எடுத்ததுனால கொஞ்சம் கேமரா ஆடுங்க, மன்னிச்சிக்கோங்க. இதாங்க முன்னாடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரோட துவாவும் என் தங்கச்சிக்கு வேணும். துவா பண்ணுங்கள், நல்லா க்யூர் ஆகிட்டு வரணும். அவ்வளோதாங்க இன்னைக்கு உள்ளது. நான் வீட்டுக்கு போகணுங்க.